கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். பொதுவாக ஒரு பண்டிகை அப்படின்னா தீபாவளி அப்படி இந்துக்களுக்கானது, கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்களுக்கானது, ரம்ஜான் இஸ்லாமியர்களுக்கானது, புத்த பூர்ணிமா பௌத்தர்களுக்கானது, மகாவீரர் ஜெயந்தி சமணர்களுக்கானது. ஆனால் உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை இருக்குது அப்படின்னா அது எதுன்னு கேட்டிங்கன்னா மே தினம் என்று சொல்லக்கூடிய இந்த 1ஆம் தேதி ஆகிய தொழிலாளர் தினம்தான். லேபர் டே, உழைப்பாளர் தினம் என்று கூட நம்ம சொல்லலாம். இது எப்படி இது கொண்டாடப்பட்டது, இது ஏன் இந்த இதுக்கு பேர் வந்தது? இது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உழைப்பாளர் தொழிலாளி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம், இதுக்கான ஒரு புரட்சியோ ஒரு வித்தோ எங்கே விட்டுருப்பாங்க, எங்கே இருந்திருக்கோம் அப்படின்னு நினச்சா ரஷ்யாவில் இருந்திருக்கோம் அல்லது சீனாவில் இருந்துக்குன்னு நினைப்போம். ரெண்டும் இல்லை, அமெரிக்காவில் தான் இது முதல்ல தொடங்கினதுன்னு சொல்கிறாங்க. நான் சிகாகோவுக்கு போயிருந்தேன். சிகாகோவில் 2 விஷயம். ஒன்று ஆன்மீக புரட்சி. விவேகானந்தர் போய் சர்வசமய மாநாட்டில் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸுங்கிற வார்த்தையை சொன்னதுனால உலக புகழ் பெற்றார். இந்து சமுதாயத்தினுடைய பெருமை உலகமெல்லாம் தெரிஞ்சது. சரி, அடுத்தது என்ன? தொழில் புரட்சின்னு நம்ம சொல்கிறோம். தொழிலாளர் புரட்சி ஒன்று, தொழில் புரட்சி வேறு. தொழில் புரட்சி என்பது புதிய கருவிகள் கண்டுபிடிப்பு. தொழிலாளருடைய புரட்சினா என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற தொழிலாளர்களுக்கான இந்த தொழில் நேரம், வேலை நேரத்தை நிர்ணயிப்பதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. முன்ன எப்படி வேலை நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் வேலைக்கு போனால் அவங்க இரவு வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் இளையராஜா அவர்கள் ஒரு இப்போ நூல் எழுதியிருந்தார். அதில் இந்த தோட்டத் தொழிலாளர்களுடைய வேலையை பற்றி சொல்கிறப்ப மலையில் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், சாயங்காலம் ஆன பிறகு வெளியே கூப்பிட்டு இப்படி கையை காட்ட சொல்லுவாங்களாம். இந்த ரேகை வெளிச்சத்தில் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேலை பார்க்கணுமா உள்ளே போய். அதே மாதிரி ஆற்று தண்ணி வெள்ளையாக இருக்கிறது கருத்துருச்சுன்னா இருட்டிருச்சுன்னு அர்த்தமா. தண்ணி கருத்துருச்சு, தவளை சத்தம் கேட்டுருச்சு, இன்னொரு பாட்டு கேட்டுக்கணும் இல்லையா, அது தொழிலாளர்களுக்கான பாட்டு தானா. வீட்டுக்கு போகணும்னா அவங்க கேட்பாங்களாம். இப்போ நேரம்ங்கிற ஒரு விஷயத்தை அவங்க யார் வரையறுக்கலை, யார் முதலாளிகள். அப்போ அவங்க இரவு பகலாக வேலை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவர்களுக்கு விடுமுறை என்பதும் கிடையாது. இந்த இப்படி வெளியே ரேகையை பார்த்துட்டு திரும்பி உள்ளே போ அப்படிப்பாங்க. இந்த மாதிரி இருந்தபோது இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி பல்வேறு நாடுகளில் இதுக்கான தொழிலாளர் போராட்டம் நடக்குது. அதில் சிகாகோவில் குறிப்பாக பேக்கரி தொழிலாளர்கள் இதை ஏற்படுத்தி இது பண்ணுறாங்க. இன்னும் அழகாக சொன்னால், அந்த இடத்துக்கே நான் போனேன். அந்த மார்க்கெட் பேர் ஒன்று சொல்கிறான். அதாவது வைக்கோல் வண்டிகளில் கொண்டு வச்சு மாடுகளை இது பண்ணிட்டு குதிரைகளை விட்டுட்டு அங்கே தான் சந்தை நடக்குமா. அந்த மார்க்கெட்டுக்கு நான் போயிருந்தேன். அங்கே தான் அந்த தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகள் ஏற்படுது. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு உரிமைகள் வேண்டும், நேரம் வரையறுக்கப்படணும் அப்படிங்கிறாங்க. அதனால் கடுமையான சண்டை ஏற்பட்டு சுடப்படுறாங்க நிறைய பேர். பெண்கள், ஆண்கள் எல்லாரும் கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலை செய்யப்பட்டதோடு மட்டும் இல்லைங்க, அவங்கள கொண்டு எங்கே புதைச்சாங்க தெரியுங்களா? நான் கேட்டேன், இவங்களுடைய கல்லறையெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். உடனே அவங்க இது வரைக்கும் நானும் பார்த்ததில்லை அப்படின்ட்டு ஜிபிஎஸில் போட்டு பார்த்துட்டு ஒரு 50 கிலோமீட்டர் எங்களை கூப்பிட்டு போனாங்க. சிகாகோவிலிருந்து 50 கிலோமீட்டர் போனோம். அங்கே தாங்க அவங்களுடைய சிமிட்ரி இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த சமாதி கூட அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்திடக்கூடாதுன்னு அவங்களுக்கு கொண்டு ஊருக்கு வெளியில் புதைச்சிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தந்தது என்னென்னா, அந்த கல்வெட்டு ஒன்று இருந்தது அந்த சிமிட்ரியில். அந்த இறந்து போனவங்களை மொத்தமாக புதைச்சிருக்காங்க, பெட்டியில் மொத்தமாக இது பண்ணி அடுக்கி. அதில் ஒன்று போட்டிருக்கு, உங்கள் பீரங்கிகளின் ஓசையை காட்டிலும் எங்களின் மௌனம் வலிமையானது. சரி, அப்படி போராடி என்னத்தை சாதிச்சாங்கன்னு நம்ம கேட்கலாம். போராடினதுனால என்ன கிடச்சது தெரியுங்களா? 24 மணி நேரத்தில் 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர களியாட்டம் என்று தொழிலாளர்களுக்கான அந்த நேரத்தை வரையறுத்த நாள் தான் தொழிலாளர் தினம். தொழிலாளர்களுடைய போராட்டத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு அவர்கள் பல சலுகைகளை பெற்றிருக்கிறார் என்று சொன்னார். மே தினம் தொழிலாளர் சீதனம் என்று சொல்வதைப் போல உழைப்பாளர் தினம் கொண்டாடப்படுகின்றது. உழைப்பாளர்களின் உழைப்பால்தான் உலகம் உயர்ந்திருக்கிறது.